ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பார்ட் 2 தான். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா போன வீடியோலையா. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டும் ப்ளஸ் பட்டி கையும் இதெல்லாமே சேர்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது செகண்ட் பார்ட் பாருங்கள். அப்போ நல்லா தெளிவாக புரியும் நான் சொல்லிக்கிற அளவுகள்லாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ அதை ஈவனாக பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைட் பார்த்தோன்னா அந்த கருப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் சைடு, அது வந்து ஹார்மோல் சைடு. இப்போ இது வந்து கழுத்து சைடு. இப்போது இதுக்கு மேலே நான் ஈவன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நம்ம அப்படியே அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். இது ப்ளவுஸில் அளவு பார்த்து எடுத்து கட் பண்ணுறோம் என்னென்ன அளவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளுக்கு தெரியறதுக்காக. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், மேலே வந்து கழுத்து பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த லைனை வந்து ஈவன் பண்ணிவிட்டு ஒரு லைனும் இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சஸ் லைன். அது எதுக்குன்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறோம், முன்பக்க உயரம் பார்க்குறோம். முன்பக்க உயரம் பார்த்திங்கன்னா அதை மார்க் பண்ணுறேன் பாருங்களா. இது வந்து நம்மளுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதுவும் பட்டி ஜாயின் பண்ணுற அந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம ஒரு லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது. அதனால் லைட்டாக இழுத்து நம்ம கரெக்டாக கீழே இருக்கிற பார்ட்டு, அதாவது ஜாயிண்டிங் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சஸ் கொடுத்ததுக்கு கீழே இருக்கிற பார்ட்டில் வச்சு நம்ம அது ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்ட்டு தான் வந்து நான் இப்போ செகண்டாக கோடு போட்டு பார்த்தீங்க இல்லையா, அதுதான் நம்ம கழுத்து தச்சு முடிக்கிற இடம் அது. இப்போ அதில் வச்சு நான் கரெக்டாக அந்த சென்டர் நான் பிடிச்சிக்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா, ரொம்ப இழுக்காமல் மைல்டாக பண்ணிங்கன்னா இதுதான் முன்பக்க உயரம். இப்போ இந்த இன்னும் பட்டி ஜாயினுக்கு நான் இன்னும் அளவுகள் இன்னும் கொடுக்கல. நான் எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் ஒன்றும் சீம் அலவன்ஸ் கொடுக்கல. இப்போ அதை ஒரு நீட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட அளவுகள்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். கழுத்து வெட்டு வந்து நெக் வேர்ஸ் சொன்னாங்க இல்லையா, 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, இந்த அளவுகள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்குறோம். ஓவரால் நம்ம அளவு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தையலுக்கும் சேர்த்து பார்த்தோன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. இது கூட பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ், சில பேர் 1/4 இன்ச்சஸில் பிடிப்பாங்க. 1/4 இன்ச்சு பிடிக்கிறவங்க 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் பிடிக்க தெரியும்னா பண்ண வரோன்னா 1/2 இன்ச்சஸில் பிடிச்சிக்கோங்க. நான் இங்கே 1/2 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 1/2 இன்ச்சஸ் கீழே வந்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து வெட்டுக்கு வந்து 2.5, அதாவது ஆப்போசிட் பேக் பார்ட் பண்ணல, இது மேலே அப்படியே பேக் போட்டு கூட நம்ம கட் பண்ணலாம். தெரியணும், அளவுகள் வந்து மார்க் பண்ண தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து தனியாக கொடுத்துக்கிறேன். அதுலேருந்து அளவு எடுத்து நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். இப்போது இங்கே 2.5 கழுத்து வெட்டு 2.5 இன்ச்சும், ஷோல்டர் 3 இன்ச்சியும், அதுக்கப்புறம் ஹார்ம்போல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 4.25 அளவு, மேலே இருக்கிற கழுத்து ஜாயினிங் சொல்ல அந்த அளவுலேருந்து 4.25. இதுக்கு தனியாக நம்ம கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத் நம்ம தனியாக விடலை ஹார்மோலில், சரிங்களா. எக்ஸ்ட்ரா அளவுகள் எதுவும் விடலை. அதே அளவு 4.25 என்ன எடுத்தோம் ப்ளவுஸில் அதை இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அதில் பார்த்தோம் இல்லைங்களா, 2.1 இன்ச்சஸ் நம்மளுக்கு அந்த பாதியாக எடுக்கும்போது வந்தது. இப்போ மேலே இருக்கிற 1/2 இன்ச்சஸ்லேருந்து ஒரு கர்வ் லைன், பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவில் கர்வ் லைன் பண்ணி ஒரு 3/4 இன்ச்சில் வர மாதிரி நான் அந்த இடத்துக்கு விட்டுக்கிறேன். மேலேருந்து ஒரு கர்வ் லைன் நான் ரொம்ப 1/4 இன்ச்சு தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லை, 1/4 இன்ச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு வந்து அந்த வளைவில் இருக்குது. இப்போ 1.5 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி தையல் போடுறதுக்கான அளவு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அதாவது முன்பக்கம் நெக் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம அளவு பார்க்கலாம். அப்படியே ப்ளவுஸ் போட்டு நம்ம அளவு பண்ணலாம். நம்ம ப்ளவுஸ் மேலே போட்டு கட் பண்ணுற வீடியோவில் நம்ம அந்த மெத்தட் பார்க்கலாம். இதில் நம்ம அளவு எடுத்து பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அந்த அளவில் வச்சுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸ்கேல் வச்சுக்கிறேன். நல்லா அந்த முன்னாடி இருக்கிறதுல நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த வளைவுகளை கரெக்டாக எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். எனக்கு பண்ணும்போது 2.25 இன்ச்சஸ் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அது கொக்கி சைடு நான் எடுத்துக்கிறேன். அந்த கொக்கி சைடு எடுக்கும்போது 1/4 இன்ச்சஸ் வந்து உள்ளே மடிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு நம்மளுக்கு கணக்கு வரும்.
இப்போ மேலே வந்து 5.25 எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து சீம் அலவன்ஸ்லாம் இல்லாமல் ரெடி அளவு நான் சொல்கிறது 5.25 கிடச்சிருக்கு. இப்போது சீம் அலவன்ஸ் வந்து கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே கொடுத்துக்குறோமா, அது கூட இந்த 5.25 சேர்த்து 5.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 5.25 மார்க் பண்ணி 2.5 இன்ச் வந்து அகலம் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ சின்னதாக ஒரு கர்வ் லைன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேணாம். ஒரு 3/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச் கொடுத்தனா கொஞ்சம் ரொம்ப நெக் ஒரு வி ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் அளவில் மட்டும் அந்த கர்வ் கொடுத்துக்கிறேன். கர்வ் லைனில் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாமல் நார்மலாகவே கொடுத்துக்கலாம். இப்போது நான் சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் புட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சென்டர் டாட் பிடிக்கிறப்ப எட்ஜ் முடியுது பாருங்கள், நிப்புள் பாயிண்ட் சொல்லுவீங்களா, அந்த இடமும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஷோல்டர் ஜாயின் ஃபினிஷிங் பண்ண இடம் நான் சொல்கிறது. இதையும் நம்ம எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லென்த்துக்காக சென்டர் டாட்டுக்காக நம்ம இந்த லென்த்தை எடுக்கிறோம். ரொம்ப இழுக்காமல் நார்மலாக எடுத்து அங்கே நம்ம அலைன் பண்ணும்போது எனக்கு வந்து 9.5 இன்ச் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோங்களா. இப்போது வந்து சென்டர் டாட் வந்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடான அளவு இது. இப்போது 2 சைடும் நான் லாஸ்ட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா புரியும். அதோட அளவு அது 2.5 இன்ச்சு அங்கே வந்துருக்கு. 2.25 இன்ச்சு நம்ம சைடாக வச்சு அது பண்ணக்கூடியது. நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அது வந்து கால் கம்மி பண்ணி 2.5 வச்சுருக்கேன். ப்ளஸ் கீழே வந்து 1/2 இன்ச்சு இருக்குது. ஓவரால் வந்து 3 இன்ச்சஸ் வந்து அந்த லென்த் இருக்குது நம்மளுக்கு. கீழே பட்டி ஜாயிண்ட்டு 1/2 இன்ச்சோடு சேர்த்து 3 இன்ச்சஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கான உயரம் இருக்குது. இப்போ சைடில் உயரம் நம்ம பார்க்கலாம். இந்த உயரம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டையும் அந்த நிப்புள் பாயிண்ட்டையும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த கொக்கி சைடில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதில் வர அந்த பாயிண்ட்டையும் பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பஸ்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த கொக்கி சைடுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ அளவுக்குன்னு சொல்லிட்டு. கப் ஷேப் வந்து எந்த இடத்துல இருக்கும் 3.5 இன்ச்சு எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த கப் ஷேப்க்கான அளவு அது. இப்போ எனக்கு 3.25 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 1/4 இன்ச்சஸ் வந்து உள்ள நம்மளுக்கு கொக்கிக்கும் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு போயிடும். அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச்சு தான் எனக்கு ரெடி அளவு கிடைக்கும். அந்த 3.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதையே 3.25 வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3.25 இன்ச்சஸ் வருது. இப்போ பட்டியில் வந்து உள்ளே நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அந்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அதாவது சென்டர் டாட்டில் இப்போது மடிக்கும்போது கொடுக்கும்போது 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, 1 இன்ச்சுன்னு, அது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து நான் கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்ட்டோட துணியோடு சேர்த்து 2 இன்ச்சையும் இங்கே ஃப்ரண்ட்டில் கொக்கி சைடு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சையும் நான் கொடுத்துக்கிறேன் அளவு. ஒரு போட் மாரி அளவு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கான அளவு அது. இப்போ இதில் செக் பண்ணும்போது எனக்கு 1.25 இன்ச்சஸ் வருது. அந்த இன்டேக் கொடுத்துக்கிறேன். உள்ளே கொடுத்துக்கிற துணி, அது சென்டர் டாட்டில் உள்ளே கொடுத்துக்கிற துணி அளவு பார்த்தீங்கன்னா 1.25. இப்போ இந்த சைடும் இந்த பக்கத்து 2 சைடும் வந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். இது சென்டர் டாட் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்மளுக்கு கொக்கி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாட் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டை வந்து நான் இந்த 1.5 இன்ச்சு ஒரு அளவு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த போட் மாதிரி வளையிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு, அந்த கரெக்டாக அளவுலேருந்து பாதியாக எடுத்துக்கிறேன். அங்கே தான் நம்ம வந்து சென்டர் சைடு ஜாயிண்ட்டு, அதாவது கொக்கி டாட் பிடிக்க போகிறோம். இப்போ அங்கேருந்து சைடில் ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம் ஓவரால் பார்த்திங்கன்னா. அதுக்கு வந்து சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச் அளவில் அந்த டாட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேலே ஹார்ம் ஹோல் டாட் இருக்குது பார்த்திங்களா, சென்டர் டாட்லேருந்து 1.25 அளவில். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்காது நம்மளுக்கு, கொஞ்சம் மைல்டான ஒரு இதுவில் கிடைக்கும் நம்மளுக்கு, ஷேப் கிடைக்கும். அப்போ அங்கே வந்து சைடில் 2 சைட்லேயும் 1/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு போட்டு மாற்றிக்கலாம். கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சென்டர் டாட்லேருந்து ஹார்ம் ஹோல் டாட்டுக்கு 1.25 இன்ச்சஸும்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கி சைடில் இருக்கிற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு நான் இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கெங்கே நம்ம அளவுகள் வந்து கொடுத்துக்கிறோமோ கொக்கி சைடில் 1.5 இன்ச் அளவுகளையும் நம்ம ஓப்பன் சைடு அந்த சைடு இருக்குங்க இல்லையா கரைப்பக்கம் அது வந்து 2 இன்ச் அளவுலையும் நம்ம ஒரு போட் ஷேப்பில் நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதே அளவில். நம்மளுக்கு இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அளவுகள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்த அளவு கொடுத்துருக்குறோம். இப்போ சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு 1/2 இன்ச்சஸ் வந்து இங்கே லூஸ் விழுது எனக்கு இதுக்கு பண்ணுங்கன்னா நம்ம ப்ளவுஸ் போட்டே நம்ம கட் பண்ணியிருப்போம். அதை அப்படியே மேலே வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். பட் அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்குது ஹார்மோல் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அது வந்து தெரியாது. ஆனால் நம்ம இது மாதிரி அளவு எடுத்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு கஸ்டமரோட நான் இப்போ வரைக்குமே இது மாதிரி அளவு எடுத்து ஒரு கஸ்டமரோட நோட் பண்ணிப்பேன் நான். அதை வந்து அவங்க எப்போ வராங்களோ அதில் சொல்லுவாங்க எனக்கு ஒரு 1/4 இன்ச் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது லூஸ் இருக்குன்னா அதை நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். இது நம்மளுக்கு ரெகுலராக கஸ்டமர் கண்டிப்பாக வரும்போது என்கிட்ட இன்னுமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட அளவுகள் நான் எப்போயுமே இது மாதிரி நோட் பண்ணி வச்சுருவேன். ஒன் டைம் நோட் பண்ணி வச்சுட்டுனா எனக்கு அவங்க கிளாத் எடுத்தாலே தெரியும். ஜஸ்ட் கிளாத் எடுத்து கொடுத்துருவாங்க. அளவு ப்ளவுஸ் வாங்கிப்பேன். இருந்தாலும் என்கிட்ட அளவுகள் இருக்கும் எப்போவுமே. இப்போ பட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுவீங்களா அதில் பேலன்ஸ் கிளாத் இருந்து பார்த்தீங்க அதை அப்படியே நான் 2 ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக 4.5 இன்ச் அளவில் நான் வந்து பட்டிக்கும் ஃப்ரண்ட்டும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிளாத் வரும். இதில் இன்னும் 2 லைனிங் பீஸ் நான் கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் அளவில் வந்து லென்த்தில் வந்து இது வித்தில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ லென்த்து வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம தச்சு சென்டர் பாயிண்ட்டை முடிச்சு தைக்கிறது 3 இன்ச்சஸ் எனக்கு வருது. அதை வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சஸ் கீழே விட்டு வளைவு கொடுத்து நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நம்ம கட் பண்ணணும் ஃபார்முலாஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தோராயமாக நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாகிடும். இந்த சென்டர் டாட் அந்த பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும். இப்போ அதை நம்ம ஓவரால் கட் பண்ணி சைடு எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுகளை வந்து மார்க் பண்ண தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கிளாத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீஸ் நிஜமாகவே வேஸ்ட் எதுவுமே ஆகவே இல்லை. இப்போ நம்ம கை வந்து நம்ம தனியாக கிளாத் கட் பண்ணும்போது என்ன பண்ணோம் முழு உடல் சுற்றளவு எடுத்து தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா கைக்குன்னு அந்த பீஸ் தான் இது. இப்போ இதில் நம்ம அந்த இப்போ வச்சுருக்கிற அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். 2 கரை பக்கமும் மடித்து போட்டால் 4 பீசஸ் நம்மளுக்கு இந்த சைடில் கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பீஸ் கிடைக்கும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் மடிச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து ஸ்கேல் அளவு 1.25 இன்ச்சு அந்த 1.25 இன்ச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து மடித்து ஹெம் பண்ண போகிறோம் அதுக்காக. இப்போ ஓவரால் அவங்களோட கையிலோட ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருந்தது நான் கவுண்ட் பண்ணும்போது. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 8 இன்ச்சஸ் தான் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக நம்ம கை ஜாயிண்ட் ஆகிற இடத்தையும் லாஸ்ட்டு நம்ம ஹெம் பண்ணிக்கிற இடமும் கரெக்டாக வச்சு ரொம்ப இழுக்காமல் ஒரு மைல்டாக வச்சு ஏன்னா அது 2 பைட் ப்ளவுஸுன்றதுனால லைட்டாக நம்மளுக்கு வந்து இழுவு கொடுக்கும். அதனால் ரொம்ப இழுத்து நம்ம அளவு வச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன அளவுக்கு லைட்டாக லென்த் பண்ணிக்கிறோம். அப்புறம் அவங்களோட கை சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு 4.25 இன்ச்சஸ் கிடச்சிது அவங்களோட அளவு. இப்போ இந்த 4.25 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் கீழே வந்து உயரம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த அடிக்கை உயரம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சில பேர் நிறைய அளவுகள் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இதில் இருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் எனக்கு இதையே அளவில் வச்சுருங்கன்னு சொன்னதுனால நான் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலை. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் பண்ணுறேன். சின்ன சின்ன விஷயத்த மட்டும் அதில் என்ன மைனஸு ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியுன்றதுனால. இப்போ 7.5 இன்ச்சையும் ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு கையிலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதே ஆப்போசைட்லேயும் நம்ம வந்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. அதுவும் ஸ்லீவு இது எல்லாமே பார்த்தோன்னா பார்ட்டாக நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. அது பேக் பார்ட் ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் பார்ட்டு நம்மளோட கரெக்டாக அந்த அளவுகளை மார்க் பண்ணாவே நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் பக்காவாக கிடச்சிரும். ஸ்லீவும் அதே தான். நம்ம அப்படியே பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் அப்படியே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இல்லை மேலே வச்சு கூட நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுலேருந்து எடுத்த இல்லை 4.25 அளவு சுற்றளவு அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ம் வளைவு இருக்குது இல்லைங்களா, ஹார்ம் ரவுண்டு
ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம இப்போது ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், அளவு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன அளவு நம்மளுக்கு கை சுற்றளவு வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக. இதுக்கு ஒன்றும் தேவையில்ல, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேக் பார்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து அந்த வளைவு வெட்டிக்கிறோம், எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, குழிவுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வெட்டியிருக்கிறோம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம அளவுக்கு எடுக்கக்கூடாது, பேக் பார்ட்டு தான் நம்ம கைக்கான ஸ்லீவுக்கான அளவுக்கு வந்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த 1/2 இன்ச்சஸை நான் மைனஸ் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு, அதே மாதிரி 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கீங்க அதையும் மடிச்சுட்டு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு அந்த கோடில் படுற மாதிரி வச்சு நான் கரெக்டாக அந்த ஷேப், அந்த வளைவு ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்பில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக லென்த்து நான் இந்த லென்த்தை மாற்றவே இல்லை. இப்போ நான் அங்கே 5 இன்ச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 5 இன்ச்சு 4.5 இருந்தது, அந்த இதோடு சேர்த்து 5 இன்ச்சாக நான் அதை எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை போடணும்னு அவசியம் இல்லை, பட்டு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதை. இப்போ ஒரு செக் பண்ணிக்கலாம், ஒரு ஃபிட் செக் பண்ணிக்கலாமா இதை. இப்போ நம்ம எடுத்த அளவை இப்போ நான் என்ன பண்ணேன்னா பேக் சைடை வச்சு நம்ம அப்படியே தான் வரைஞ்சோம். இப்போ ஒன் டைம் ப்ளவுஸில் இருந்து நம்ம அந்த அளவை எடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் போர்ஷன் தான், ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட்டு பார்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. இந்த கை வளைவையும் சுற்று நம்ம கை ஹார்ம் ஹோல் ரவுண்டையும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. பேக் பார்ட்லேருந்து செக் பண்ணுற பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 7.25 கொஞ்சம் உள்ளே மடிஞ்சா மாதிரி இருந்தது கிளாத்து, 7.25 அளவு இருந்தது. இப்போ அந்த 7.25 அப்படியே நான் அந்த லைன் மேலே வைக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கா. இப்போது நம்மளுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம இது கொடுத்துக்கலாம். 2 டைம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கட் பண்ணியிருக்கிறோம் ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துச்சே தெரியும். ஓகே, நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம கரெக்டாக தைச்சிட்டேன், கட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கரெக்டாக அந்த கோடில் வந்து படுற மாதிரி 1/2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் அப்படியே ஒரு வளைவு கொண்டுன்னு போகிறேன். ரொம்பலாம் பாருங்கள், ரொம்பலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் அப்படியே வந்து லாஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கெலாம் அந்த வளைவு நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அப்படியே வளைவாகவே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1.5 இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கர்வ் லைன் பார்த்திங்களா, அந்த கர்வ் லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் வரா மாதிரி அங்கேருந்து குழிவாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எதுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் குழிவாக கட் பண்ணி எடுத்துரும் இல்லையா, அது மாதிரி. இப்போ வந்து அங்கேருந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு நான் வந்து விடுறேன். அதையும் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மெத்தட்லேயே இதை கட் பண்ணிங்கன்னா அதே அளவில் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஸ்லீவு. ரொம்ப நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்குறதோ அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது, பர்ஃபெக்டாக நிற்கும் நம்மளுக்கு அங்கே அளவுகள் அங்கே. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு அட்காட் பண்ணிக்கலாம் அளவுகளுக்காக. இப்போ அந்த அட்கட் பண்ணுறது அந்த அளவு வச்சு நம்ம அழகாக அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கும், இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்சாக தான் பார்க்குறதுக்காகவும் நம்ம இந்த ஜாயிண்டில் பண்ணிக்கலாம். மேலே இருக்குது இது வந்து 2 கைக்கான அளவு இருக்குது இல்லையா, மேலே 2 கிளாத் இருக்கும், கீழே 2 கிளாத் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஃப்ரண்ட் சைடில் நம்ம அந்த குழிவு வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே அந்த கட் பண்ணியிருக்க பற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்ட்டு அதை மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு அது தெரியறதுக்காக அந்த குழிவாண்ட ஒரு அட்காட் பண்ணிக்கலாம், இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு தெரியறதுக்காக. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கு புரிகிற அளவுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக அது கிளாத் மீந்திருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு என்னோடய ஸ்கேல் அளவு சொன்னேன் இல்லைங்களா, அதில் நான் கோடு போட்டு தனியாக லைன் பண்ணி இதுமாதிரி லைன் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈவனான கிளாத் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு பண்ணுறது. எல்லா பீஸும் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக இருக்கும். நான் கிளாத்து வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால
இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பிகினர்ஸ் இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்றலாம் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பர்லா சுடியிலேருந்து எல்லாமே அளவெடுத்து ப்ளஸ் வந்து தைக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் அப்கமிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, நான் கழுத்து பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்க, ஹார்ம் ஹோல் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அந்த ஹார்ம் ஹோலில் பேலன்ஸ் ஆன கிளாத் இது. இந்த கிளாத் வந்து எனக்கு எக்ஸஸாக கிடச்சதுனால இந்த கிளாத்தை வச்சு நான் இந்த நம்ம கொக்கி பீஸ்க்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா கிளாத்து, அதை நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் எனக்கு வந்து கிளாத் மிச்சமாகலைன்னா இந்த கிளாத்தை வச்சு தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிப்பேன். இல்லைனா அதுக்கப்புறம் கழுத்து கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை வந்து நான் கொக்கிக்கு வந்து கட் பண்ணிப்பேன். எந்த பீசஸுமே இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பீசஸ் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. சப்போஸ் கைக்கு வந்து கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஒன் சைடுக்கு கிளாத் கொடுத்து கட் பண்ணுற மெத்தட் மாதிரியும் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். புரியலனா இன்னொரு டைம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ சென்டர் டாயின் கூட இதை வச்சு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் தான் கிளாத் மீறுது, அதை நம்ம அழகாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதோட கட்டிங் வீடியோ பார்த்தாச்சா, ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். பாய்.